போன டைம் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது கப் கேக் தான் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதில நெறைய கமெண்ட்ல என்ன வந்திருந்தது அப்படின்னா, "நீங்க ஸ்ட்ரீட் டாக்க கூட போட்டுருக்கலாம் இல்லைங்க்கா, ஏன்க்கா குப்பையில போட்டீங்க?" அப்படின்ற மாரி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அந்த கப் கேக் வந்து கெட்டு போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து குப்பையில போட்டேன். கெட்டு போனது நாய்க்கு கூட நம்ம போட முடியாது. அதுவும் ஒரு ஜீவன் தானே, அதனால தான். சப்போஸ் நல்லா தான் இருக்கு கேக்கு, அந்த மக்களுக்கு குடுக்க முடியல அப்படின்னா, நான் வேணா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து டாகுக்கு போடுற மாரி வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் நானு. இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் குடுத்துருக்கோம். "அப்படி என்னம்மா நீ சர்ப்ரைஸ் குடுத்த கஸ்டமருக்கு?" அப்படின்ற மாரி தானே கேட்குறீங்க. அவங்க வந்து 2 டயர்ல வந்து ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பட் அந்த கேக்குமே 2 டயர்ல பண்ணா தான் நல்லாருக்கும். எனக்கு வந்து 3 டயர் தாங்க வேணும். எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ரொம்ப டைம் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகேங்க்கா பண்ண முடியாது அப்படின்னா விட்டுருங்க. பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்ற மாரி இருந்தாங்க. எனக்கு மனசே கேட்கல. செய்யும்போது அவங்க சொன்னது எல்லாமே தான் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றேன். சூப்பராவே வந்திருந்துச்சு. அவங்களுக்கும் பார்த்தோனே கேக் வந்து புடிச்சு போயிடுச்சு. ஹேப்பியும் ஆயிட்டாங்க. சர்ப்ரைஸும் ஆயிட்டாங்க. நீங்களும் சேலமா இருக்கீங்கன்னா, நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்